அது சரியா டெல்லியில் இருக்கிற ஜோலா விகார் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் நிறைய கடைகள், நிறைய வீடுகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் ஆங்காங்கே நிறைய குப்பைகளை கொட்டி வைக்கிற இடமும் இருக்கும். அதாவது கார்பரேஷனில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்கள்ல, அந்த இடத்துல நிறைய பேர் தங்களுடைய வீட்டு குப்பைகளாக இருக்கட்டும், அட்டை பாக்ஸாக இருக்கட்டும், தேவையற்ற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த இடத்துல தான் வந்து போடுவாங்க. அப்படி தான் ஜோலா விகார் பகுதியிலேயே ஒரு தெருவில் சரியா ஜூன் 21, 2021 வாக்கில் எப்போதுமே குப்பைகள் போடுற இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசி இருந்திருக்கு. சரி, எப்போதுமே இந்த இடத்துல வர வாடகை தான் அப்படின்னு நினச்சி அந்த சாலை வழியாக கிடக்கிற அனைவருமே நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் நேரம் ஆக ஆக அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. ஏதாவது திருநாய்கள் இறந்து அந்த இடத்துல கிடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. சரி, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பல பேர் அந்த இடத்த கடந்து தான் போயிருந்திருக்காங்க. நேரம் ஆக ஆக துர்நாற்றத்தோடைய அளவு அந்த இடத்துல அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால திடீர்னு ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு துர்நாற்றம் வீசுது, உடனடியாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. போலீஸ் அதிகாரிகளும் கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற குப்பை தொட்டிகள் எல்லாத்தையுமே அலசி ஆராயிறாங்க. அப்போது ஒரு அட்டை பாக்ஸில் இருந்து தான் அந்த துர்நாற்றம் வீசுது அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக அந்த அட்டை பாக்ஸை திறந்து உள்ளே பார்க்கும்போது கேரி பேக்கில் பிளாஸ்டிக் கவரில் ஏதோ கரித்துண்டுகள் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. உடனடியா அந்த பிளாஸ்டிக் கவரை பிரிச்சு உள்ள பார்க்கும்போது தான் அது எல்லாமே மனிதனுடைய கரித்துண்டு அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து மற்ற அட்டை பாக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய தலை ரொம்பவே கொடூரமான முறையில் துண்டா வெட்டப்பட்ட நிலையில் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கில்லர் இந்த பெண் யார் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த இடத்துல தோண ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த செய்தி அந்த ஏரியா முழுக்க பரவ ஆரம்பிச்சதுனால நிறைய பொதுமக்கள் அந்த இடத்துக்கு கூடுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், டாக் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய தீவிர சோதனைகளில் ஈடுபடுறாங்க. அதே சமயம் இறந்து போன அந்த பெண்ணை பற்றின எந்த ஒரு தடயமுமே அந்த இடத்துல இருந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த கிரைம் சீனில் இருந்து என்னென்ன தடயங்கள் கிடைச்சதுன்னா, அந்த சடலம் பேக் பண்ணப்பட்டிருந்த அட்டை பாக்ஸ், கேரி பேக், ஒரு சாக்கு முட்டை பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தடயங்கள் மட்டும்தான் கிடைச்சதே தவிர வேற எந்த ஒரு தடயமுமே அந்த கிரைம் சீனில் இருந்து கிடைக்காமலே போகுது. இந்த 3 தடயத்தை வைத்து இறந்து போன பெண் யார் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸரால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? யார் அந்த பெண்? அந்த பெண் யாராக இருக்கும்? எதனால் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இப்படி ஒரு சாவை அந்த பெண் அனுபவிக்கணும்? அப்படி அந்த பெண் என்ன தான் தவறு பண்ணாங்க? 2021 டெல்லி மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டில் போய் சேரும். முதற்கட்டமாக டெல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த வழக்கை எந்த இடத்துல இருந்து தொடங்குறது அப்படிங்கிறது தான் பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்படி அவர்கள் யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அது என்னன்னா, கிரைம் சீனில் இருந்து கிடைச்ச அட்டைப்பெட்டி. அந்த அட்டைப்பெட்டியில் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய பெயரும் அதோடைய பார்கோடும் அதில் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது டெல்லியிலேயே குர்கான் அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு கொரியர் கம்பெனி அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த கம்பெனிக்கு போயிட்டு அந்த அட்டைப்பெட்டியோடைய ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த அட்டைப்பெட்டியை நீங்கள் யாருக்கு கடைசியாக கொடுத்தீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனடியாக அந்த கொரியர் கம்பெனியோடைய மேனேஜர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கஸ்டமர் எங்களுக்கு யுஏஇல இருந்து இந்த பாக்ஸை அனுப்பியிருக்காரு, அவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த கஸ்டமருடைய நம்பர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மேனேஜர் கிட்ட இருந்து அந்த கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு உடனடியாக அந்த கஸ்டமருடைய வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் போகிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் இப்போ தேடி போகிற அந்த கஸ்டமருடைய பேர் ஜாவித் அக்தர். இவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலிகர் அப்படின்ற பகுதியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மறுபக்கம் இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே அட்டை பாக்ஸில் இருந்து கிடைத்த துணிப்பை மற்றும் சாக்குப்பையை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற துணி கடைகள், அரிசி முட்டை கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அப்படி விசாரணை பண்ணும்போது எந்த ஒரு தகவலுமே கிடைக்காமலே போகுது. மறுபக்கம் ஜாவித் அக்தருடைய வீட்டுக்கும் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அட்டைப்பெட்டியோடைய ஃபோட்டோவை கட்டி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி யுஏஇல இருந்து இதை ஆர்டர் பண்ண சார் அப்படின்னு ஜாவித் அலி சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு இவர் தான் குற்றவாளியாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது.
தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த அட்டை பாக்ஸில் அப்படி என்ன வந்துச்சு, நீங்கள் அந்த அட்டை பாக்ஸை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது, ஷாஹீன்பாக் அப்படின்ற பகுதியில் இருக்கிற என்னுடைய வீட்டில் தான் சார் வச்சுருக்கேன், அங்கே தான் நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அவர் சொன்ன அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த ஷாஹீன்பாக் அப்படின்ற பகுதியில் இருக்கிற வீட்டை இந்த ஜாவித் அலி வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருந்திருக்காரு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு ரீச் ஆனதுமே வீடு பூட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த இடத்துல சஜித் அன்சாரி அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும், அவருடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் மற்றும் அவருடைய அண்ணன் கூட தான் இந்த வீட்டில் இருந்தார். அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய கடன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் மூலியமா போலீஸ் அதிகாரிகள் இதை தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் மேலும் சந்தேகம் வலுத்துக்கிட்டே தான் போகுது. எந்த இடத்துக்கு போனாங்க, எங்கே போனாங்க அப்படின்ற ஏதாவது டீட்டெயில் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது யாருக்குமே அதை பற்றி தெரியல, யாருக்கிட்டையுமே அந்த சஜித் அன்சாரி சொல்லிட்டு போகல அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஒருவேளை இந்த வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த சஜித் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே போலீஸ் அதிகாரிகள் சஜித் அன்சாரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் சஜித் அன்சாரியோடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது 4-5 தெரு தள்ளி இருக்கிற ஒரு தெருவில் தான் அவருடைய அண்ணனுடைய வீடு இருப்பதாகவும், நீங்கள் வேணும்னா அங்கே போய் விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் அஸ்மத் அலியோடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே சஜித் அன்சாரி அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவர்கள் 2 பேருக்கிட்டையுமே விசாரணை பண்ணும்போது தங்களுக்கு இந்த பெண்ணை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல, இந்த பெண் யாருன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அன்சாரி மற்றும் அவனுடைய அண்ணனை விசாரணை பண்ணும்போது 2 பேருமே படபடன்னு தான் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்களுடைய உடம்புல சில நடுக்கங்கள்லாம் காணப்பட்டிருந்திருக்கு, அவங்களுடைய குரல்களையும் சில தடுமாற்றம் காணப்படுது. இதனால சந்தேகத்தின் பேரில் 2 பேருமே உடனடியாக கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் அன்றைய நாள் அந்த அட்டைப்பெட்டியை அந்த குப்பை தொட்டி ஓரமாக போட்டது வேற யாருமே கிடையாது, நான் தான் அது அப்படின்னு சஜித் அன்சாரி தான் பண்ண குற்றங்கள் அனைத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்கிறான். எப்படி அந்த அட்டை பாக்ஸை போட்டால் அந்த அட்டை பாக்ஸ்குள்ளே இருந்த பெண்மணி யார் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தெரிவிக்கிறான். இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 7 வருடத்திற்கு முன்னாடி 2014 பீகாரில் சாம்ப்ரான் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருந்த 20 வயது பொண்ணு தான் இந்த ஜூகி. இந்த ஜூகிக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு அன்னோன் கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணதுமே ஒரு ஆணுடைய குரல் கேட்டிருந்திருக்கு. அந்த குரலை இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போ தான் முதல் முறையாக கேட்குறாங்க. தொடர்ந்து அந்த அன்னோன் நம்பரில் இருந்து அடிக்கடி மெசேஜஸ் கால்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஜூகியும் யார் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாமல் தொடர்ந்து அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் மலர ஆரம்பிக்குது. மறுபக்கம் பேசிக்கிட்டு இருந்த பையன் வேற யாருமே கிடையாது, போலீஸ் அதிகாரிகளால் பின் நாட்களில் கைது செய்யப்பட்ட சஜித் அன்சாரி தான். இந்த சஜித் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஃபோன்லேயே அந்த பெண்கிட்ட நல்லா பழம் போல பேசினதுனால அந்த பெண் ஈஸியாக அவங்ககிட்ட மயங்கி இருந்திருக்காங்க. இதனால் 2 பேருமே லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக ஆரம்பித்ததுக்கு பிறகு 2 பேருடைய குடும்பத்தார்களுக்கும் இதை பற்றி தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஜூகியோடைய குடும்பத்தார்கள் பயங்கரமாக தன்னுடைய மகளை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ஜூகி ஒரு இந்து பெண், மறுபக்கம் அந்த சஜித் அன்சாரி அப்படின்றவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். 2 குடும்பத்தார்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதுமே 2 பேருமே இதை ஏற்றுக்கல. இதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 2 பேரும் ஓடி போய் திருமணம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் 2 பேருமே ஓடி வந்து ஒரு இடத்துல திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஜூகியை பொறுத்த வரைக்கும் அவர் வசதியான வீட்டு பெண்ணாக தான் அந்த வீட்டில் வளர்ந்துருக்கா. ஆனால் அன்சாரியோடைய சைடில் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு நடுத்தர குடும்பத்தை தான் சேர்ந்தவர்கள். மேற்கொண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. ஆனாலுமே அவருக்கு சரியான வேலை எதுவுமே கிடைக்காததுனால கிடைக்கிற வேலைகளை பார்த்து கொண்டு தன்னுடைய மனைவி கூட தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்திருக்காரு. ஆனால் நாட்கள் நகர தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு கூட அவர்கள்கிட்ட பணம் இல்லாமலே போகுது. இதனால் டெல்லிக்கு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி 2 பேருமே டெல்லிக்கு புறப்பட்டு இருந்திருக்காங்க. டெல்லிக்கு வந்ததுக்கு பிறகும் அன்சாரிக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராரு. இதற்கு நடுவில் இவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்ததுனால நாட்கள் நகர இவங்களுடைய தேவைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. தொடர்ந்து பொருளாதார ரீதியாக இவங்க கஷ்டப்பட ஆரம்பித்ததுனால ஜூகிக்கு தன்னுடைய கணவரை பார்த்தாலே வெறுப்பு வர ஆரம்பிக்குது. இதனால் அடிக்கடி இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டைகள் ஏற்பட்டதுனால ஒரு கட்டத்தில் இந்த சஜித் அன்சாரிக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த ஜூகி மேலே எழ ஆரம்பிக்குது.
ஒரு கட்டத்தில் மனைவியுடைய டார்ச்சர் தாங்க முடியாம இந்த அன்சாரி ரொம்பவே சிரமப்பட ஆரம்பிக்கிறான். இதனால கண்டிப்பா அவளை முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே தன்னுடைய அண்ணனான இத்தியாஸை அழைத்து கொண்டு இன்னொரு அண்ணனான முகமது அலி அன்சாரியை பார்க்க போயிருந்திருக்காங்க. அங்க தன்னுடைய 2 அண்ணன்கள் கிட்டையும் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி தன்னுடைய மனைவியை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஐடியாலாம் சொல்லி இருந்திருக்கான். இறுதியா அவங்க பக்காவான ஒரு ஸ்கெட்சை இந்த 3 பேருமே சேர்ந்து தீட்டி இருந்திருக்காங்க. இந்த சாகித் மேலே யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜூகியை கொலை பண்ணுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற வாங்கியிருந்த கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்ச நாட்கள்லேயே ஊரை காலி பண்ணி போக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்கான். ஆனால் என்னைக்கு போகிறோம் எப்போ போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அடுத்தபடியாக ஜூகியை கொலை பண்ணுவதற்குண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே அவன் வாங்கி சீக்கிரட்டாக ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்துருக்கான். சின்னதாக ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா கூட ஜூகியை ஏதாவது சண்டை வளர்த்தா கூட அதை பெருசாக்கி அவளை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறது தான் இந்த சஜித் அன்சாரியோடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் சரியா ஜூன் 20 ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் வெளியில் போயிட்டு எப்போதும் போல் வந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த ஜூகி எப்போதும் போல் இவங்கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையை வேணுமுனே இவன் பெருசாக்கி அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் தன்னுடைய 2 அண்ணன்களையும் தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து பாத்ரூமுக்கு இந்த பெண்ணுடைய சடலத்தை இழுத்துட்டு போயிட்டு சரமாரியா துண்டு துண்டா வெட்டி முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த முகத்தை எல்லாத்தையுமே சிதைத்து பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி 4 அட்டை பாக்ஸில் பேக் பண்ணி இருந்திருக்கானுங்க. அந்த அட்டை பாக்ஸ் ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டில் அடுக்கி வச்சிருந்திருக்காரு. அந்த அட்டை பாக்ஸை தான் இந்த சஜித் அன்சாரி எடுத்துட்டு வந்து இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி இருந்திருக்கான். பின் நாட்கள்ல அதுதான் பெரிய எவிடன்ஸாகவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அமையுது. அடுத்த கட்டமாக வாடகைக்கு ஏற்கனவே கார் எடுத்திருந்ததுனால பேக் பண்ணப்பட்ட அந்த அட்டை பாக்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஏற்றி கொண்டு ஜோலா விகார் அப்படின்ற பகுதியில் எங்கேயாவது போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இவனுங்களுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. ஆனால் எங்கே பார்த்தாலுமே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால எந்த இடத்துல போடுறது அப்படின்ற ஒரு குழப்பம் அவனுங்களுக்குள்ளே நீடிச்சுக்கிட்டே போகுது. அதே சமயம் மறுபக்கம் நேரமாக ஆக விடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமும் அவனுங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் ஜோலா விகார் பகுதியிலேயே ஒரு குப்பை தொட்டி ஓரமாக நிறைய அட்டை பாக்ஸ் இருந்திருக்கு. அது கூடவே இந்த அட்டை பாக்ஸையும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து வீட்டை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி இருந்திருக்கானுங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளேயே சுற்றி தெரிஞ்சிருந்திருக்கானுங்க. போலீஸ் இவனுங்களை தேடி வர வரைக்குமே இந்த கொலையை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு தான் இவனுங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அட்டை பாக்ஸில் இருந்த அந்த பெயரை வைத்து இப்படி ஈஸியாக மாட்டிப்போம் அப்படிங்கிறத கனவுல கூட இவனுங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டானுங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுங்க கிட்ட இருந்த வாக்குமூலம்லாம் பெற்றதுக்கு பிறகு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருமே கைது பண்ணி அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி சார்ஜ் ஷீட்டும் தற்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது என்னன்னா, இந்த சஜித் அன்சாரியோடைய 2 பிள்ளைகளும் அந்த சமயத்தில் எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம். இவன் தன்னுடைய குழந்தைகள் எந்த விதத்திலையும் சாட்சியாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொலை செய்வதற்கு முதல் நாளே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கான். அதன் பிறகுதான் தன்னுடைய மனைவியை போட்டு தள்ளிட்டு அம்மா வெளியூர் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு டிராமாவையும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட நடத்தி இருந்திருக்கான். அந்த விஷயம் பின் நாட்கள் அந்த குழந்தைகளை விசாரணை பண்ணும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு. ராங்கால் மூலயமா வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே தெரியாத எந்த ஒரு பழக்கமே தெரியாத ஒரு அன்னோன் நபரை திருமணம் பண்ணி கொண்டு எப்படி தன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிறத ஜூகி ஒரு நாளும் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அன்சாரி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொன்ன கொலைக்கான காரணத்தை போலீஸ் ஆஃபீஸரால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலுமே அவங்களுக்கு டவுட் இருந்ததுனால மறுபடியுமே அவங்ககிட்ட விசாரணை பண்ணதன் மூலியமாக தான் அவனுக்கு வேற ஒரு பெண் கூட ஒரு தொடர்பு இருந்ததாகவும் அந்த தொடர்பை பற்றி தன்னுடைய மனைவி தெரிந்துக்கிட்டா மேற்கொண்டு பொருளாதார ரீதியாகவும் தற்போதைக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற லட்சணத்தில் உனக்கு வேற ஒரு பெண் கேட்குதா அப்படின்ற ஒரு கோபத்தோடையே இந்த ஜூகியை அடிக்கடி தாங்கிட்ட சண்டை போட்டதாகவும் அந்த கோபத்தினால தான் ஜூகியை கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை பின் நாட்கள் இந்த அன்சாரி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தன்னுடைய கன்ஃபெஷனை கொடுக்குறான். இந்த அன்சாரி மாதிரியான முகம் தெரியாத பெயர் தெரியாத கால் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் சோசியல் மீடியா மூலியமாகவும் யாரும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.